முயலை எப்படி எளிதாக வரையலான்னு பார்க்கலாம். முதல்ல சி ஷேப்பில் வரைங்க. இப்போ ஒரு ரவுண்டு வரையலாம். 2 கோடுகள் சின்னதாக இங்கே வரையணும். அங்கே தான் நம்ம சி ஷேப்பில் கோடு வரையணும். இப்போ முயலுக்கு வாய் வரையலாம். மேலே நடுவில் ஒரு தொப்பி ஷேப்பில் முயலுக்கு தலை வரையலாம். இங்க காதுகள், கால்கள், கடைசியா வால். இந்த கோடை அழிச்சிட்டு கடைசியா கண்கள் வரைங்க. இதுதான் முயல் வரைய பேசிக்கான ஸ்டெப்ஸ். இப்போ பென்ல வரையலாம். இதுக்கு கருப்பு கலர் ஸ்கெட்ச் பென் இல்லைன்னா ஸ்டிக் பென் யூஸ் பண்ணிக்கோங்க. கால்களுக்கு உள்ள நகம் வரையலாம். காது உள் பகுதி, இது மாதிரி ஒரு கோடு வரைங்க. இங்க முயலுக்கு பிடித்த உணவு கேரட். கேரட்டுடைய செடிகள், ஒரு சின்ன மேடு, ஒரு வீடு, அங்க கதவு, ஜன்னல், இது கூடவே கொஞ்சம் டிசைனும் வரையலாம். இப்போ வீடு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இங்கே இந்த மேட்டுக்கு மேலே கொஞ்சம் மரங்கள், செடிகள் எல்லாம் வரையலாம். ஸோ கேரட்டுக்கு ஆரஞ்சு கலர், இந்த செடிங்களுக்கெல்லாம் பச்சை கலர், காதுக்கு பிங்க் கலர், இந்த மரங்களுக்கெல்லாம் பச்சை கலர், மண்ணுக்கு ப்ரௌன் கலர், இதுக்கு நான் கலர் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பச்சை கலர், முயலுக்கு கிரே கலர், வீடுக்கு மஞ்சள், அது கூரைக்கு ப்ரௌன், ஸோ கடைசியாக ஸ்கைக்கு ப்ளூ கலர். இந்த முயல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்களும் இதை வரைஞ்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.